ப்ராப்பர்ட்டியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தெரியும். நீ ஐ திங்க் 11th படிச்சிருப்ப. ஐ சப்போஸ் ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ப்ரீஃபாக ஒரு தடவை சொல்கிறேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணாலோ இல்லை கெயின் பண்ணாலோ அடையக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், கெயின் பண்ணால் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வந்து கெயின் பண்ணும், ஸோ எஃப் மைனஸ், ஸோ -1 வில் பி த ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோடியம் பார்த்தோன்னா மெட்டல், அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், இட் வில் கெயின் அ பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதில் பார்த்தோன்னா நைட்ரஜன் தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அது காட்டும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். நெகட்டிவ்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி when it gains electron it will become negative. எவ்வளோ கெயின் பண்ண முடியும், அது ஆக்டெட் அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவையோ அவ்வளோதான் கெயின் பண்ண முடியும். ஸோ நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, 7. ஸோ 7 இருக்குன்னா என்ன அர்த்தம், 7 இருக்குன்னா இட் வில் 2,5ன்னு வரும். 2,5னா என்ன, 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணால் அது ஆக்டெட் அட்டைன் பண்ணும். therefore N3-. ஸோ 3 எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும் மேக்ஸிமம். இட் கேன் கெயின் அ மேக்ஸிமம் ஆஃப் 3 எலக்ட்ரான்ஸ். But in cell compounds it can also gain 2 electrons or 1 electron depending upon the compound. For example, இப்போ இதில் பார்த்தோன்னா இதுக்கு பேர் ஹைட்ராசின் அப்படின்னு பேர். ஹைட்ராசின் பேர் NH2. அதே மாதிரி ஃபாஸ்பைன் P2H4 இருக்கும். ஸோ இதிலெல்லாம் பார்த்தோன்னா they will have -2 as oxidation state. NH2OH ஹைட்ராக்சிலமைன், இதை வந்து ஆல்டிஹைட் சாப்டரில் படிப்போம் நம்ம, அப்போ ஞாபகம் வச்சுக்கோ. இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ யூ கேன் see NH3OH இருக்குது, NH3O இருக்குது. ஸோ இதுக்கு வந்து -2, இதுக்கு வந்து +3 வரும். அப்போ இந்த இடத்துல -1 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நைட்ரஜன் எக்ஸிட்ஸ் இன் -3. மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸில் வருது, உனக்கு நிறைய காம்பவுண்ட்ஸில் வருது. நைட்ரஜன், பாஸ்பரஸ் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் as -3 டு அட்டைன் ஆக்டெட். -2 நைட்ரஜன் மட்டும்தான் காட்டுறது, பாஸ்பரஸ் காட்டுறது. -1 நைட்ரஜன் மட்டும்தான் காட்டும், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் காட்டாது. So negative oxidation state and positive oxidation state. Okay, so with the positive oxidation state la vandu na ungalku yerkanave sollirukken +3 and +5. So +3ன்றது வந்து Np electrons மட்டும் வெச்சு வரும், +5ன்றது Ns Np ரெண்டுத்தி சேர்த்து வரும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். LOS stability increases down the group, HOS stability decreases down the group due to inert pair effect. Okay, so now இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாலேயே. ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள், இது மோஸ்ட் ஸ்டேபிள், இது மோஸ்ட் ஸ்டேபிள், இது லீஸ்ட் ஸ்டேபிள் டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட்ன்றதை பார்த்துருக்கோம். நைட்ரஜன் பார்த்தோன்னா இட் எக்ஸிபிட்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். பீரியாடிக் அந்த மொத்த எலமெண்ட் பீரியாடிக் டேபிள்லேயே பார்த்தோன்னா நைட்ரஜன் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காட்டும். ஆல்தோ இட் இஸ் அன் இனர்ட் எலமெண்ட்டுன்னு நம்ம முன்னால் பார்த்தாலும் அதுதான் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸில் வந்து விதவிதமாக பண்ணுறது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -5 அண்ட் கோஸ் அப் டு +5 ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் போகும். இது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, நான் இதுவும் உனக்கு போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். யூ ஹவ் டு ரிமெம்பர் தட் லோயஸ்ட் அப்படின்றது வந்து த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் ரிக்வயர்ஸ் டு அட்டைன் ஆக்டெட். இட் வில் கெயின் தட் எலக்ட்ரான், ஸோ இட் வில் ஹேவ் அ மைனஸ் வேல்யூ, தட் வில் பி த லோயஸ்ட். அண்ட் ஹையஸ்ட்ன்றது பேலன்ஸ் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அது மொத்தத்தையும் லூஸ் பண்ணால் வரக்கூடியது வந்து ஹையஸ்ட். ஓகே, இன் பிட்வீன் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் வேல்யூஸ், -3, -2, -1, 0, +1, +2, +3, +4, +5 எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் அதுக்கு வரும். ஏன் கொஷின் உனக்கு என்ன, why nitrogen exhibits so many, why nitrogen exerts so many oxidation state, so many oxidation state unlike other elements, அப்படின்னா என்ன? ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எலமெண்ட் சம்மந்தமான கொஷினாக இருந்தால் என்ன பண்ணணும், என்ன ஆன்சர் அதுக்கு, டியூ டு அனோமேலஸ் பிஹேவியர். அனோமேலஸ் பிஹேவியரில் வந்து நீ எபிலிட்டி டு ஃபார்ம் P5 பாண்டுன்னு எழுதிடக்கூடாது, ஞாபகம் இல்லாமல். ஸ்மால் சைஸு, இன்க்ரீஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர், இது P5 பாண்டு வருது இங்கே. ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா இந்த P5 பாண்டு இதில் சிலதில் வரும், சிலதில் வராது. அதனால் ஸோ நீ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸாக்ட் ரீசனை உன்னால் கரெக்டாக எழுத முடியும். ஸோ why it exerts, because it's due to anomalous behavior,
அந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் கோவேலன்சின்னு பார்த்தோன்னா, கோவேலன்சின்றது வந்து வேலன்சி தான் நம்ம கோவேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ கோவேலன்சி இஸ் சேம் அஸ் வேலன்சி. நைட்ரஜனோட மேக்ஸிமம் வேலன்சி பார்த்தோன்னா 4. மேக்ஸிமம்னா என்ன, இந்த மாதிரி அமோனியம் குளோரைடு வருது, NH4 + Cl-. ஸோ இதில் வந்து இதில் 4 பாண்டு உனக்கு வரும். நைட்ரஜனை சுற்றி 4 பாண்டு, 1 2 3 4. இதில் கோஆர்டினேட் பாண்டு ஃபார்ம் பண்ணுவோம் இந்த இடத்துல. அண்ட் நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் அதை லூஸ் பண்ணிட்டதுனால அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அண்ட் Cl- வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ திஸ் வில் ஹாவ் அன் அயனிக் பாண்ட். ஸோ திஸ் வில் பி தி அயனிக் பாண்ட் அண்ட் திஸ் வில் பி யுவர் கோவலன்ட் பாண்ட். ஸோ உனக்கு ஒரு கொஷின் கேட்கலாம் சம்டைம்ஸ், உங்கள் டீச்சர் ரொம்ப இதுவாக இருந்தாங்கன்னா, நேம் அ காம்பவுண்ட் விச் வில் ஹேவ் போத் கோவலன்ட் பாண்ட் அண்ட் அயனிக் பாண்ட். நேம் அ காம்பவுண்ட், இதெல்லாம் நம்ம 10th பார்த்துருப்போம். நேம் அ காம்பவுண்ட் 9th கூட பார்த்துருப்போம். நேம் அ காம்பவுண்ட் விச் ஹஸ் காட் போத் கோவலன்ட் பாண்ட் அண்ட் அயனிக் பாண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமோனியம் குளோரைடு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் கோவலன்சி ஃபார் நைட்ரஜனுக்கு பார்த்தோன்னா 4 வரும். ஸோ திருப்பி உனக்கு கொஷின் என்ன, why nitrogen does not show pentavalency? Why nitrogen does not show pentavalency? So nitrogenக்கு வேலன்சி ஏன் 5 இல்லை? ஆன்சர் என்ன, due to anomalous behavior. That is, it does not have the d orbital to accommodate the electrons. இப்போது 5 ஃப்ளோரின் கூட கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், 5 ஃப்ளோரின் கொடுக்குற 5 எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு இடம் வேணும் இல்லையா? ஸோ நைட்ரஜனுக்கு அதை வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால அதால் 5 ஆட்டம் கூட கம்பைன் ஆக முடியாது. இட் cannot exist. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ, நைட்ரஜன் இருக்குது, யூ ஹேவ் 5 1 2 3 4 5 இப்படி இருக்குது. ஸோ Cl இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு Clலும் ஒரு எலக்ட்ரானுக்கு கொடுக்கும். ஈச் Cl will give you 5 electrons. நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, 1s2 2s2 2p3 இருக்குது. ஸோ 2s2னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். 2s2 இப்படி இருக்கும். 2p3ன்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 இருக்கும். ஸோ நோ d orbital. அப்போது 5 ஃப்ளோரின் இல்லை 5 குளோரின் வருதுன்னு வச்சுக்கோ. 5 ஃப்ளோரின் வருது, இந்த 3 குளோரின் வருது, 4 5 இருக்குது. இது கொடுக்குற எலக்ட்ரானை இங்கே வாங்கின்றோம், இது கொடுக்குற எலக்ட்ரானை இங்கே வாங்கின்றோம், இது கொடுக்குற எலக்ட்ரானை இங்கே வாங்கிட்டு இந்த 3த்தை ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த 4வது 5வது கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இதுக்கு இடம் இல்லை. ஸோ இதெல்லாம் இது பண்ண முடியாது. தட் இஸ் why nitrogen does not show pentavalency, because it cannot accommodate the electrons supplied by these atoms because of absence. சிம்பிளாக சொல்லணும்னா anomalous behavior. ரீசன் என்ன, absence of d orbitals. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, nitrogen cannot accommodate the electrons supplied by the 5 atoms. ஓகே, அது மேக்ஸிமம் கோவேலன்சி பற்றின கொஷின். அடுத்தது டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். ஸோ நீ 11th படிச்சிருப்போம். வாட் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்? ஒரே எலமெண்ட்டே வந்து ஆக்சிடைஸும் ஆகும், ரெடியூஸும் ஆகும். ஸோ தேர் வில் பி அன் இன்க்ரீஸ் இன் த ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் ஆல்சோ a decrease in the oxidation number. ஓகே, ஸோ நான் உனக்கு போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி HOS, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டஸ் நாட் ஷோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். நடுவில் இருந்தால் தான் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் வரும். நடுவில்னா என்ன, ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நடுவில் இருந்ததுன்னு சொன்னால் தான் உனக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் வரும். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி வேணால் உனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் SO3, இது -6 இருக்கும், இது +6 இருக்கும். ஓசேட்டேப்போ சல்ஃபரோட ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 2 6. 6 வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 தான் வர முடியும் ஓசேட்டேப்போ எலமெண்ட் எல்லாத்துக்கும். சல்ஃபர் ஆல்ரெடி +6ல் இருக்குது, தட் இஸ் HOSல இருக்குது. அப்போ இதால் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானை இனிமேல் லூஸ் பண்ண முடியாது, கெயின் தான் பண்ண முடியுன்றதுனால இட் will act as a oxidizing agent சொல்லியிருக்கேன் நான் முன்னால். therefore HOS வந்து it cannot undergo disproportionation. ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆகுதுன்னா என்ன ஆகும், ஆக்சிடேஷன் நம்பர் குறையும். SO2ன்னு வரும். தட் இஸ் இட் will become -4 and +4ன்னு வரும். there will be a decrease in the oxidation number. whereas if you take SO2 எடுத்துட்டேன்னு சொன்னால் இது -4 இருக்குது, இது +4 வரும். ஸோ இந்த +4ன்றது +6ம் இல்லை, கீழேயும் இல்லை, மேலேயும் இல்லை. அப்போ என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி this will become either +6 or it will become +2 வரும். ஸோ
அதுதான் இங்கே எழுதியிருக்காரு. HOS does not show disproportionation இதுதான். HOS does not show disproportionation. ஒன்றே ஒன்று தான் நடக்கும். வேறஸ் நடுவில் இருக்கிற வேல்யூ ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் எடுத்துட்டானா நடுவில் இருக்கிறது இட் கேன் கோ திஸ், இட் கேன் கோ ஹியர். ஸோ இட் கேன் லூஸ் எலக்ட்ரான் ஆர் இட் கேன் கெயின் எலக்ட்ரான் and therefore it can act as both. ஸோ இப்போ பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா HNO2 வந்து இது +3 இருக்குது. ஸோ do not confuse oxidation state with valency. ஓகே, நைட்ரஜன் கேன் எக்ஸிஸ்ட் இன், இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா இங்கே +5 இருக்குது. +5ன்றது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது சரியா? இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, வேலன்சி கிடையாது. do not confuse valency with oxidation state. N2O5ல நைட்ரஜனோட வேலன்சி வந்து 5 வராது. நல்லா பார்த்துக்கோ, 5 வராது, சரியா? ஸோ we will see that structure of இந்த ஆக்சைட்ஸை பார்க்கும்போது உனக்கு அது எப்படின்றது தெரியும். அது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா கவனமாக பார்த்துக்கோ. பென்டாவேலன்சி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதுதான் ஒரு காமனான கொஷின் இந்த நைட்ரஜன் சம்மந்தமாக வர்றதில்ல. ஓகே, தென் இப்போ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா என்ன? இப்போ HNO2 எடுத்துட்டேன்னா +3ல் இருக்குது. +3ல் இருக்குன்னா +5க்கும் போக முடியும், +2க்கும் போக முடியும். ஜாஸ்தியும் ஆகும், கம்மியும் ஆகும். ஸோ உனக்கு இது ப்ரெடிக்ட் ப்ராடக்ட்டில் என்ன வரும்? வெறும் HNO2 ஏரோ மார்க் போட்டு ஹீட்டிங்னு போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இது வந்து அன்ஸ்டேபிள் ஆசிட், இது வந்து அன்ஸ்டேபிள். வை இட் இஸ் அன்ஸ்டேபிள்? பிகாஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து LOS ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அதோ இருக்கு பாரு, N+3 இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள் டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். therefore HNO2 will be unstable. this will undergo disproportionation. இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இது ஸ்டெபிலிட்டிக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும். ஸோ HOS இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். HOS இஸ் ஸ்டேபிள். ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இட் வில் ட்ரை டு கோ டு +5. அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ ட்ரை டு கோ டு +2. ஆல் தீஸ் ஆக்சைட்ஸ் ஆர் ஸ்டேபிள். நைட்ரிக் ஆக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும், லாஃபிங் கேஸ்லாம் நீ படிச்சிருக்க. அதே மாதிரி H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட் பார்த்தீங்கன்னா +3 இருக்குது உனக்கு. ஸோ +3 இருக்குன்னா இட் கேன் கோ டு +5, இட் கேன் கோ டு -3. ஓகே, ஸோ இதுவும் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், இது ஸ்டேபிளாக இருக்கும், அண்ட் இதுவும் வந்து உனக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ எந்தெந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் ஸ்டேபிளாக இருக்குன்றது உனக்கு படிக்க தான் உனக்கு தெரியும். ஸோ இட் வில் அண்டர்கோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் டு ஃபார்ம் தீஸ் 2 ப்ராடக்ட்ஸ். இதுவும் உனக்கு கொஷின் கேட்பாங்க. H3PO3 ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் வாட்? அப்படி தான் என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட். P பிளாக்ல எந்த கொஷின் கேட்டாலும் ஈக்குவேஷன்ஸ் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் எந்த கொஷின் கேட்டாலும் ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தான் நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே, we will be working on that. நைட்ரஜனில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. இட் கேன் கெயின் 3 electrons to become -3 lowest oxidation state. It can lose 5 electron to attain +5 highest oxidation state. ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா it can gain 2 electrons. therefore that will be 2- will be the lowest oxidation state, and it can lose all the 6 electrons to attain +6 as the highest oxidation state. So disproportionation is ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, then we will see how does the trend in the chemical reactivity உனக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ எஸ், this is better I think. எஸ், ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைட்ரைட்ஸு, H-, ஹாலைட்ஸ், ஆக்சைட்ஸ், சாரி O2- ஆக்சைட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இது இந்த மூணுத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இதோட மூணுத்தோட ப்ராப்பர்ட்டிஸு. அதுக்கப்புறம் ரியாக்டிவிட்டியில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி வரப்போகிறது, ஹைட்ராலிசிஸில் எப்படி வரப்போகிறது, அண்ட் தென் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இதுதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ். ஹைட்ரேட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? ஹைட்ரேட்னா என்ன? H- நல்லா பார்த்துக்கோ. இது நீ 10th படிச்சிருக்க. ஹைட்ரஜன் வந்து டைசி எலமெண்ட். இட் வில் ஹேவ் குரூப் 1ஓட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், குரூப் 17ஓட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ இட் இஸ் அ டைசி எலமெண்ட். therefore it can form H- also. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் ஒன்லி வித் மெட்டல்ஸ், பிகாஸ் ப்ளஸ் வந்தால் தான் இங்கே மைனஸ் வர முடியும். ஸோ நான் மெட்டல்ஸ் கூட வர்றது வந்து ரொம்ப வாலடைலாக இருக்கும். ஸோ குரூப் 15ல் பார்த்தோன்னா இட் ஃபார்ம்ஸ் 2 types ஆஃப் ஹைட்ரைட்ஸ். 2 typesனா பேஸ்ட் ஆன் ஆக்சிடேஷன் நம்பர். ஒன்று EH3,
இன்னொன்று E2H4. ஸோ EH3 அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்கும், எல்லாம் 3 வரும். NH3 NO as and B S3 வந்துடும். அமோனியா, ஃபஸ்ஃபைன், அர்சனைன், ஸ்டில்பைன், பிஸ்மத்தைன், I9 வரும் எல்லாம் இந்த இடத்துல. ஓகே, ஃபாஸ்ஃபைன், ஆர்சனைன், ஸ்டில்பைன், பிஸ்மத்தைன். ஸோ அதே மாதிரி E2H4ல் பார்த்தோன்னா நைட்ரஜன் மட்டும்தான் உனக்கு வரும். பாஸ்பரஸ் டு சம் எக்ஸ்டென்ட் காட்டும். இதெல்லாம் ரொம்ப அன்ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற எலமெண்ட்ஸ் இது. N2H4 வந்து ஹைட்ராசின் அப்படின்னு பேர். இது நம்ம ஆர்கானிக்கில் திருப்பி படிப்போம் இந்த காம்பவுண்டை, அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ வில் ஸ்டடி இட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஓகே, அதை நம்ம பார்ப்போம் அந்த இடத்துல. ஸ்பெஷல் ஹைட்ரைடு இது பார்த்துக்கோ, N3H, NH3 கிடையாது, N3H ஹைட்ராசோயிக் ஆசிட். ஹைட்ராசோயிக் ஆசிட் N3H. ஓகே, ஸோ ஹைட்ரைடுடைய ட்ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ரைடோட ட்ரெண்ட் என்ன? NOS and B, NOS and B, NH3, H3, 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 H3. ஓகே, இப்போது இதோட ட்ரெண்டுனா என்ன? ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ரெடியூசிங் கேரக்டர் எப்படி இருக்கும், MH பாண்ட் லென்த் எப்படி இருக்கும். ஸோ இப்போ நீ இதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு தெரியும். இப்போ NH இது ரெண்டுமே சின்ன எலிமெண்ட், பாஸ்பரஸ் பெருசு, ஆர்சனிக் பெருசு, ஆன்டிமோனி பெருசு, பிஸ்மத் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அப்போ என்ன ஆகிடுறது? பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? when the bond length increases, bond enthalpy decreases. பாண்ட் என்தால்பி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? BAH பாண்ட் வந்து ஈஸியாக உடஞ்சிடும். ஸோ when the bond length increases, bond enthalpy decreases, therefore ease of thermal decomposition, TD னா thermal decomposition. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் உனக்கு? BAH bond is very weak because அது பெருசு இருக்கிறதுலையே. Therefore it is easily broken, therefore it will readily donate H minus, and therefore it will act as a good reducing agent. So question என்ன? why BiH3 is a good reducing agent? Why BiH3 is a good reducing agent? Why? Because reducing agent na enna? Hydrogen donate பண்ணணும். ஹைட்ரஜனை டொனேட் பண்ணணும்னா என்ன? BiH பாண்டு உடையணும். BiH பாண்டு உடையணும்னா எப்படி உடையுமான்னா, லாங்கஸ்ட் பாண்டாக இருக்கிறதுனால, பாண்ட் என்தால்பி கம்மியாக இருக்கிறதுனால அது ஈஸியாக உடஞ்சிடும். therefore it will be a good reducing agent. இது BiH3. ஸோ BiH3 is a very good reducing agent. ஸோ இப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோன்னா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் டவுன் டு குரூப். ஸோ இது ஈஸியாக உடையிறது, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடையும். இந்த பாண்டு உடையாது. எந்த பாண்டு? NH பாண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் பிகாஸ் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு அந்த குரூப் 17ல் வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த்து சொன்னேன். HF, HCl, HBr, இதே கான்செப்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோ, இதே கான்செப்ட் தான். இது HF, HCl and HCl, HBr, HI பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்தோன்னா இது வந்து இந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். this is poor acid, whereas this is a strong acid. பார்த்தோம் இல்லையா? சேம் ரீசன் தான் அது. பாண்ட் லென்த் வச்சு நம்ம கொடுக்குற ஆன்சர் தான் அது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த தெர்மல் ஸ்டெபிலிட்டி? தெர்மல் ஸ்டெபிலிட்டினா என்ன அர்த்தம்? NH பாண்டு உடையணும். NH பாண்டு உடையுமா? உடையாது. ஏன்னா சின்ன சைஸு உடையாது. பெருசாக ஈஸியாக உடையும். therefore thermal stability பார்த்தோன்னா it decreases down the groove. thermal stability decreases down the groove. thermal stability குறையிறதுனால BiH bond ஈஸியாக உடையிறது. அதனால் இது good reducing agent or best reducing agent. This will be a poor reducing agent. So reducing character increases down the groove. Because MH ஓட bond length வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகிறதுனால இது ஈஸியாக உடஞ்சிடுறது நம்ம இங்கே பார்க்கணும். So you have to remember this. Thermal stability of the hydrides decreases down the groove. Why? Because of bond length and reducing character. Okay, இந்த ட்ரெண்ட், இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டேன்னா எல்லா குரூப்புக்கும் இதே லாஜிக் தான் உனக்கு அப்ளை ஆகும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ, இதை நோட் பண்ணிக்கோ இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்தது மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், இதெல்லாம்
மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் ஆஃப் த ஹைட்ரைட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஹைட்ரைட்ஸோடைய மெல்ட்டிங் பாயிண்ட், எலமெண்ட்டோடது கிடையாது, ஹைட்ரைட்ஸோடதை பார்க்குறோம். ஸோ இது தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தோம். எதுக்கு? அமோனியாவுக்கு. டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் கேஸ். அமோனியா கேஸாக இருக்கிறதுக்கும் இது தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம தெர்மல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறது NH பாண்டு உடையிறதை பற்றி பேசுகிறோம். கேஸாக இருக்கிறதுக்கு காரணம் அமோனியா ஒரு மாலிக்யூலுக்கும் அமோனியா இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர் பார்ட்டிக்கல் அட்ராக்ஷன் வந்து பூராக இருக்கிறதுனால அது கேஸாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ அமோனியா தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பிஸ்மத்தோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு கம்மியாக இருக்கும். அந்த ஆர்டரில் உனக்கு வரும். பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பி பிளாக்கில் எதுவுமே ஸ்மூத்தாக இருக்காது, எதுவுமே ஸ்மூத்தாக இருக்காது. எதெல்லாம் வேரி ஆகிறதோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. பாயிலிங் பாயிண்ட்டில் பார்த்தோன்னா பாஸ்பரஸ், ஆர்சனிக், நைட்ரஜன் பேர், நைட்ரஜன் வந்து நடுவில் வந்துடுறது, ஃபஸ்ட்டு வரணும், நடுவில் வந்துடுறது. அண்ட் ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் பாயிலிங் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் டியூ டு HB. HBனா என்ன? ஹைட்ரஜன் பாண்ட். HBனா ஹைட்ரஜன் பாண்ட். பாயிலிங் பாயிண்ட் சம்மந்தமாக வர கொஷினுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருந்த முன்னால் அதை நீ எழுதிக்கலைன்னா இங்கே எழுதிக்கோ. மேபி ஐ வில் கிவ் யூ ஒன்ஸ் அகெயின் ஹியர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து ஐ வில் கிவ் யூ தட். பாயிலிங் பாயிண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் ரிட்டன் இட் ஆர் நாட். பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் சம்மந்தமாக எந்த கொஷின் கேட்டாலும் சரி, கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணுறதான்னு பார்க்கணும். ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்மேஷன், ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பாயிலிங் பாயிண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஆர்கானிக்காக இருந்தால் ஸ்ட்ரெயிட் செயின் வில் ஹேவ் மோர் பாயிலிங் பாயிண்ட் தேன் பிரான்ச்சடு செயின். அதாவது இந்த மாதிரி இருக்கும். இஃப் யூ டேக் பியூட்டேன் will have more boiling point when compared to isobutane. This will have more boiling point. Straight chain and branched chain இருக்கும் உனக்கு. ரெண்டாவது வந்து பேக்கிங், சாலிட் ஸ்டேட்டில் பார்க்க போகிறோம். நம்ம சிமெட்ரிக்கலாக இருக்கிற காம்பவுண்டில் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிற காம்பவுண்ட் will have more boiling point when compared to asymmetrical compound. asymmetrical காம்பவுண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ காம்பவுண்ட் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது, அண்டு அதாவது பேராவில் ஒரு குரூப் இருக்குது, ஆர்த்தோவில் ஒரு குரூப் இருக்குது. இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இதோட பேக்கிங் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும், இதோட பேக்கிங் வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது பக்கத்தில் இது மாதிரி இன்னொரு மாலிக்யூல் வச்சு நம்ம எப்படி பேக் பண்ணும்போது இதோட பேக்கிங் வந்து நல்லா சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது திஸ் வில் பேக் டுகெதர் டைட்லி, நைஸ்லி. வேறஸ் இது வந்து அவ்வளோ ஐசோமெட்ரிக்கலாக இது பேக்கிங் ஆகிறதுனால இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திஸ் வில் ரிக்வயர் மோர். ஸோ ரிமெம்பர், பாயிலிங் பாயிண்ட் சம்மந்தமாக எந்த கொஷின் வந்தாலும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இதுதான். அண்ட் லாஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா அந்த ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதுன்றதை நீ பார்க்கணும். அது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை டைபோல் இன்ட்ராக்ஷனாக இருக்கலாம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் படித்தோம் இல்லையா, இருக்கலாம். ஸோ எதில் வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ தட் வில் ஹேவ் மோர் பாயிலிங் பாயிண்ட். எதில் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கோ தட் வில் ஹேவ் லெஸ் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ பாயிலிங் பாயிண்ட் சம்மந்தமான கொஷின் கேட்டான்னா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு இதெல்லாம் தான். இதை வச்சு நீ ஏதாவது இது எந்த கான்செப்ட் இதில் அப்ளை ஆகுமோ அதை வச்சு நீ அதில் எழுதிடலாம், அதே மாதிரி சால்யூபிலிட்டி பேஸ்டு கொஷின் வந்ததுன்னு வச்சுக்கோ. whenever you get any question on solubility வந்ததுன்னு சொன்னால் அகெயின் solubility can be attributed to hydrogen bond formation. வாட்டரில் தான் நம்ம சொல்லுவோம். சால்யூபிலிட்டின்னு சொன்னால் ஜென்ரலாக வாட்டர்னு தான் நம்ம சொல்லுவோம். அன்லெஸ் அவங்க சால்வெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஜென்ரலாக வாட்டர் தான் சொல்லுவாங்க. சால்யூபிலிட்டியில் வந்து ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணால் மோர் சால்யூபிள்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் அயனைசேஷன் என்தால்பி ஆர் லாட்டிஸ் என்தால்பி. இதை விட அது அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இட் வில் பி மோர் சால்யூபிள்.
அதே மாதிரி சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் வந்து இட் வில் பி மோர் சால்யூபிள் தேன் asymmetrical காம்பவுண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதோட கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் வெர்சஸ் நோ ஹைட்ரஜன் பாண்ட் ஸோ சால்யூபிலிட்டியில் வந்து இருக்கும். அதே மாதிரி அயனிக் காம்பவுண்டாக இருந்ததுன்னு சொன்னால் அயனிக் காம்பவுண்ட் வில் பி மோர் சால்யூபிள் when compared to covalent compounds. ஸோ இந்த கான்செப்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். சால்யூபிலிட்டி சம்மந்தமாக எந்த கொஷின் கேட்டாலும் இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று தான் உனக்கு வரும். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் சம்மந்தமான கொஷின் கேட்டாங்கன்னா இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று தான் உனக்கு வரும். ஸோ இது ரெண்டும் உனக்கு தெரியும், இது ரெண்டும் ஆர்கானிக்கில் வந்துடும். சொல்லு சார். ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஹைட்ரஜன்